ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே தக் லைஃப் படம் தள்ளி போகுதா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் நம்ம இன்பாக்ஸில். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், இது வந்து ஆடியோ லான்ச் மட்டும்தான் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு வாரம் தான். ஸோ மே 16 இருக்க வேண்டியது மே 22 அந்த மாதிரி தேதிகளில் வைப்பாங்க. இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகப்படலை. அது கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ ஐபிஎல் வந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி. இதனால் ஜூன் 5 ரிலீஸ் ஆகக்கூடிய தக் லைஃப் அதில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் சைட்லேருந்தும் ஆர்கேஎஃப்ஐ சைட்லேருந்தும் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ யாரும் பதறாதீங்க. ஜூன் 5ஆம் தேதி படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இது கிட்டத்தட்ட உறுதி கிடையாது, அது உறுதி தான். அதை வந்து மாற்ற மாட்டாங்க. ஒரு வாரம் தான் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாமே வந்து முடிஞ்சிரும் அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் லைக் ஐபிஎல். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் தக் லைஃபும் கூலியும் பயங்கர பிளான். அதாவது தக் லைஃப் கமல் சார் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 8 வாரம் கொடுத்தாரு தெரியுமா ஓடிடிக்கு. அது வந்து ஹிந்தி மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ப்ளூம் ஆகுமா. அதே ஃபார்மெட்டை கூலியில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறார். ஸோ கமல் சார் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார், ரஜினி அவர்களை பின்தொடர்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. ஸோ 8 வீக்ஸ் கமல் சார் போட்ட விதை. 8 வீக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக் லைஃப் படத்துக்காகவும் லென்ஸு புதுசு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இன்னோவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சார் கூட நடிக்கிற கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து கமல் சார் எப்பயுமே வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லணுன்னா நாசர் அவர்கள் தேவர் மகனில் ஒரு எலிவேஷன் இருக்கும். பசுபதி அவர்களுக்கு விருமாண்டி படம், டெல்லி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவை ஷண்மி படம், எவ்வளோ படங்கள் வந்து சொல்லலாம். நாகேஷ் அவர்கள் ரொம்ப காமெடியாக தான் பண்ணியிருக்காரு, ஆனால் ரொம்ப சீரியஸாக வந்து பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை கொடுத்ததும் கமல் சார் தான். கோயசர்லா அவர்களை வந்து காமெடியாக இருக்கிறவங்கள ஹீரோயின் ஆக்குனதும் வந்து கமல் சார் தான். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பயன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, கேரக்டர் வந்து ஃபைனல் பண்ணுறதுல, அதில் எல்லாருமே ரஜினி சாரை சொல்கிறத விட கமல் சார் கூட படம் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக சொல்லுவார், ப்ளஸ் நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ நாசராக இருக்கட்டும், டெல்லி கணேஷாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தக் லைஃப்பில் கூட ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன் அவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் அவங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து கமல் சாருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சரி, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சின்ன ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட போகிறாங்களாம். அதாவது கமல் சாரும் சிம்பு சாரும் இணைந்து கலந்துரையாடுற மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோஸில் ஒரு ஷூட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏவிஎம் தகர்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் கமல் சாரும் சிம்புவும் சேர்ந்து தக் லைஃபுக்கான நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொமோ, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த டைமில் இந்த டேட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் பயங்கரமான ரெஸ்பான்ஸாக சிம்புவுக்கும் சரி கமல் சாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறது தான். அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தக் லைஃபுக்கு எல்லோரும் மரண வெயிட்டிங் அப்படிங்கிறது தான். அடுத்து ராம்குமார் ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன், அவன் வந்து பார்த்தா தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருந்தான். கமல் சாரை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருந்தான். அரசியல் இதை பற்றி பேசியிருந்தார்ல, அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகி அவருக்கு போட்டு மெசேஜை போட்டு கமல் சார் ரசிகர்கள் பின்னி எடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறேன், இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. நான் யோசித்தேன், டே யாரா அந்த கோமாளி அப்படின்ற மாதிரி. நான் அந்த இதிலே பேசலை, நான் வந்து கமல் சாரை பெருமைப்படுத்தி பேசியிருக்கேன் அப்படின்றான். டேய் பெருமைப்படுத்தி எங்கடா பேசியிருக்கேன். அதாவது வாய் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த டைமில் எது வேணாலும் பேசிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் பேசலை, நான் பெருமைப்படுத்தி பேசலை, எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஒரு மைண்டில் வச்சு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து பேசலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்கும் பொழுது. இது ஏன்டா ஒருத்தன் பேசிடுற தப்பு பண்ணிவிட்டேன், அதை தப்பை ரியலைஸ் பண்ணி ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் பூ சுற்றுறேன், நான் வந்து கொண்டையை போட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல்.
ஸோ ஒன்று தப்பு பண்ணா ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் கமல் சார் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. இல்லை மன்னிப்பு கேட்கணும்னா வெளிப்படையாக கேளுங்க. சும்மா வந்து உங்களுக்கு அனுப்பின மெசேஜுக்கு மட்டும் சாரிப்பா நான் அந்த இதில் பேசலப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறதுல பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்டுரு அவ்வளோதான். அதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் ஆச்சுல ராம்குமார் மேட்ரு, இது யார் பண்ணியிருக்கா தெரியுமா? பிஜேபி தான். ஸோ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, கமல் சாரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வேடிக்கையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, பிஜேபியில் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கேரக்டர் தான், அவனுங்க வந்து கேடு கட்டத்தனமாக தான் வந்து பண்ணுவானுங்க, கமல் சாரோட அரசியலை கிண்டல் அடிப்பானுங்கன்ட்டு. அது ஏன் அப்படின்னா, கமல் சார் வந்து பிஜேபியை எதிர்ப்பதற்கு அவர் தனியாக இருந்தால் முடியாது. ஸோ டிஎம்கே கூட ஜாயின் பண்ணி அவனை ரிப்பீட் அடிச்சாப்புல. அந்த ஒரு காண்டு தான் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ராம்குமார் மாதிரி ஆட்கள் பேசி அதை வச்சு கட் பண்ணி போட்டு இவனுங்க வந்து குளிர் காஞ்சது, அதை கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து ஹாப்பி பர்த்டே டி ராஜேந்தர் அவர்கள். ஸோ டி ராஜேந்தர் சாருக்கும் கமல் சாருக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை என்னென்னா, 2 பேரும் வந்து பயங்கரமான திறமைக்காரங்க. சரியா? கமல் சாரும் டி ராஜேந்தர் ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கமல் சார் விஸ்வரூபம் டைமில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் தெரியுமா? அந்த டைமில் வீட்டுக்கே போய் அழுது சட்டையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அந்த அளவுக்கு அழுதுருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடிக்க விட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் உங்களை அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் அக்கறை எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் வந்து கமல் சார் சொல்லியிருந்தார். இப்போ கூட சிம்பு கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து என்னை நினச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப பாசமுள்ள ஒரு இது அப்படின்ற மாதிரி சிம்பு குட்டியும் வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து ஜிங்கிச்சான் ரீல்ஸு 70,000 ரீல்ஸ் போயிருக்கு இது வரைக்கும். அந்த சரிகமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் போயிருக்கும். ஆனால் அவனுங்க ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லூசு புயலுக்கு மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அதை கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகிறதுக்கான காரணம் சரிகமா தான். அது ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ரீல்ஸ் வந்து பயங்கரமாக வந்து போயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படிங்கிறது. அப்புறம் விக்ரம் படத்துடைய திரைக்கதையை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் புக்கு வந்து போட்டிருக்கார். ஒரு புக்கு போட்டுட்டு அதற்கேற்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும் பொழுது அது யாராவது படிக்கணும், திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்கு வாங்கணுன்னா நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, அடுத்து மோகன் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமா அவருக்கு. அப்போ வந்து கமல் சார் தான் ஐடியா கொடுப்பாரு. ஏன்னா அப்பயும் அவர் பெரிய ஸ்டார், இப்பயும் பெரிய ஸ்டார். இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க, டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபார்முலேட் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருப்பார் போல். ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் இந்தியன் 3 சங்கர் சார் ஒரே போட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இந்தியன் 2 நான் எதிர்பார்த்த அளவு போல தான், ஆனால் இந்தியன் 3 தான் என்னோடய அடுத்த படம். ஸோ அடுத்து அதுக்கு தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் அதுதான் போகிறோம். படம் வந்து இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிறதுக்கான பிளான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 3 இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி கேஸ் 237க்கான ஆடிஷன்ஸ் கமல் சார் படம், அன்பறிவு படம் ஆடிஷன் போயிட்டுருக்கு போல். சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.